Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வேர்ல்டு ஜூனியர் செஸ் சாம்பியன்ஷிப் அண்டர் 20ல நடந்த ஒன் ஆஃப் த கேம் தான் பார்க்க போறோம். சோ இது பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் பிளேயர் ஐஎம் திவ்யா தேஷ்முக் விளையாண்ட கேம் தான். இது வந்து ரவுண்ட் 5ல நடந்த கேம். இந்த கேம்ல இவங்க வந்து ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த கேம் பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க நம்ம இப்போ இமிடியேட்டா கேம்குள்ள போயிடலாம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இந்த இடத்துல கேம் எப்படி ஆக்சுவலா ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா திவ்யா வந்து C4 ஸ்டார்ட் பண்றாங்க. இங்கிலீஷ் ஓப்பனிங். இப்ப C5 ரெஸ்பாண்ட் பண்றாங்க பிளாக். இப்ப நைட் F3, நைட் F6, நைட் C3, D5 ப்ளே பண்றாங்க. சோ D5 ப்ளே பண்ணி இந்த C பானை வந்து சேலஞ்ச் பண்றாங்க. பிளஸ் சென்டர் பானையும் வந்து ஸ்ட்ரைக் பண்றாங்க. இப்ப C takes D5, knight takes D5. இந்த இடத்துல பான்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா சிம்பிளா E3 ப்ளே பண்றாங்க ஒயிட். இப்ப நைட் C6. சோ ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரெண்டு நைட்டுமே டெவலப் பண்ணிருக்காங்க. இப்ப பிஷப் B5 ப்ளே பண்ணி இந்த நைட்டை வந்து பின் பண்றாங்க. இப்ப சிம்பிளா நைட் E5 வருது. சோ பின் ஆன நைட்டே வந்து இப்ப ஒயிட் வந்து அட்டாக் பண்றாங்க. இப்ப பிஷப் D7 ப்ளே பண்ணி இதை வந்து அட்ரஸ் பண்றாங்க பிளாக். இந்த இடத்துல சிம்பிளா நைட் டெக்ஸ் C6, பிஷப் டெக்ஸ் C6, பிஷப் டெக்ஸ் C6, பான் டெக்ஸ் பிஷப். இப்ப இந்த வேரியேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பிளாக்கு இந்த இடத்துல டபுள் பான்ஸ் இருக்கு. இந்த இடத்துல இப்ப ஒயிட் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணக்கூடாது. இந்த நைட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஒயிட்டோடைய சென்டர் வந்து வீக் ஆயிடும். பிளஸ் பிளாக்கோடைய சென்டர் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிடும். அவருடைய பான் ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல வந்து கரெக்ட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்ச் நம்ம பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு பேட் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து ஆப்வியஸா இவங்க பண்ணல. இந்த இடத்துல வந்து B3 ப்ளே பண்றாங்க. இந்த இடத்துல சிம்பிளா பிளாக் வந்து அவருடைய நைட்டை வந்து B4க்கு கொண்டு வராரு. ஸோ நைட்டை B4க்கு கொண்டு வரது மூலியமா இந்த நைட் வந்து D3 ஐ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ D3ல பாத்தீங்கன்னா இந்த நைட்டுக்கு ரொம்பவே நல்ல அவுட் போஸ்ட். பிளஸ் கிங்குக்கும் செக் வரும். கிங்கால கேசலும் பண்ண முடியாது. இந்த இடத்துல இதனால திவ்யா என்ன பண்றாங்கன்னா கேசல் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல சிம்பிளா வந்து குயினை வந்து எடுத்துட்டு வந்து D3ல போடுறாங்க. ஸோ குயின் D3ல போறது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கொயர் தான். பட் இப்போ ஒயிட் கேசல் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ ஒயிட்டுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. பிளஸ் ஒயிட்டோடைய மற்ற பீசஸுமே பாத்தீங்கன்னா நல்ல ப்ரொடெக்டடா தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த இடத்துல நீங்க குயினை வந்து D3ல போடுறதோட உங்களுடைய பிஷப்பை E7 அப்படி இல்லைன்னா D6ல போறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. பிளஸ் பிளாக்கும் இந்த இடத்துல கேசல் பண்ணி பிளாக்கும் இந்த இடத்துல வந்து அவங்களுடைய டெவலப்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணலாம். பட் எனிவே இந்த இடத்துல வந்து குயின் எடுத்துன்னு வந்து D3ல போட்டாங்க. குயின் D3ல போட்டதுக்கு அப்புறமா இந்த இடத்துல சிம்பிளா வந்து பிஷப் எடுத்துன்னு வந்து B2ல போடுறாங்க ஒயிட். சோ திவ்யா வந்து பிஷப் B2ல போட்டு அவங்களுடைய பிஷப் வந்து இந்த லாங் டைகனல் ஆக்சஸ் பண்றாங்க. பிளஸ் அவங்களுடைய ஹெவி பீசஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பேஸ் ரேங்க்ல வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல வந்து இந்த D2 பான் வந்து கொஞ்சம் டம்ப் ஆன மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டில் பாத்தீங்கன்னா ஒயிட்டோடைய பொசிஷன் வந்து ரொம்பவே சேஃபா தான் இருக்குன்னு சொல்லி ஆகணும். இந்த இடத்துல இப்ப சிம்பிளா வந்து இன்னொரு ரூக்கை வந்து D8ல போட்டு இங்க ஒரு பயங்கரமான பேட்டரி ஃபார்ம் பண்றாங்க பிளாக். நல்லா பாருங்க பிளாக் வந்து கேசலே பண்ணல. பிளஸ் அவங்களுடைய இந்த பிஷப்பையும் வந்து டெவலப் பண்ணல. அதுக்கு முன்னாடியே பிளாக் வந்து ஒரு அட்டாக்ல வந்து இறங்குற மாதிரி இருக்கிறாங்க. இந்த இடத்துல இப்ப இந்த D2 பான் வந்து த்ரெட்ல இருக்கு. பட் இந்த D2 பான் த்ரெட்ல இருந்தாலுமே இந்த இடத்துல இப்ப திவ்யா என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய A பானை புஷ் பண்ணி இந்த நைட்டை வந்து அட்டாக் பண்றாங்க. சோ இந்த இடத்துல இப்ப பிளாக் என்ன பண்றாங்கன்னா சிம்பிளா குயின் டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்றாங்க. இந்த இடத்துல என்னதான் ஒயிட் வந்து பான் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணாலுமே பிளாக்கோடைய பிளான் வந்து இந்த பிஷப்பை நம்ம கேப்சர் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு இந்த பிஷப்பை வந்து கேப்சர் பண்ணிக்கிறாங்க. சோ இது மூலியமா எக்ஸ்ட்ரா ஒரு பான் கிடைக்குது பிளாக்குக்கு. பட் எக்ஸ்ட்ரா ஒரு பான் கிடைச்சாலுமே இந்த இடத்துல திவ்யாக்கு ஒரு சூப்பரான பொசிஷன் கிடைக்குது. இங்க ரூக் பாருங்க இந்த பானை வந்து த்ரெட் பண்ணிட்டு இருக்காரு. பிளஸ் இப்ப என்னதான் பிளாக்கோடைய ரூக் வந்து ஒயிட்டோடைய குயினை வந்து த்ரெட் பண்ணிட்டு இருந்தாலுமே இந்த இடத்துல ஹெவி பீசஸ் எல்லாம் கனெக்ட் ஆயிடுச்சு. நம்ம இந்த குயினை மூவ் பண்ணாலுமே ரூக்கும் வந்து கனெக்ட் ஆயிடும். பிளஸ் இந்த குயினுக்கும் பாத்தீங்கன்னா இங்க ஒரு அழகான F3 ஸ்கொயர் வந்து காத்துட்டு இருக்கு. இந்த F3 ஸ்கொயர் மூலமா நம்ம அழகா இந்த C6 ஸ்கொயரையும் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். இது வந்து கிங்குக்கும் ஒரு சூப்பரான செக் வரும். இந்த இடத்துல இப்ப என்ன பண்றாங்கன்னா திவ்யா சிம்பிளா அவங்களுடைய குயின் வந்து அட்டாக்ல இருக்கனால குயின் F3 ப்ளே பண்றாங்க. இப்ப பாருங்க பிளாக்குக்கு எவ்வளவு த்ரெட்ஸ் இருக்கு. இந்த C6ல இருக்கிற பான் வந்து அட்டாக்ல இருக்கு. பிளஸ் இந்த A7ல இருக்கிற பானும் வந்து அட்டாக்ல இருக்கு. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்ன பண்றாங்கன்னா இந்த நைட்டையும் வந்து சாக்ரிஃபைஸ் பண்றாங்க திவ்யா. சோ பிளாக் வந்து இந்த நைட் சாக்ரிஃபைஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இந்த நைட் சாக்ரிஃபைஸ் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல இருந்து தான் பாத்தீங்கன்னா அதிரடியான ஆட்டம் ஸ்டார்ட் ஆகுது. பிளாக் வந்து அட்டாக்கை வந்து ஸ்டார்ட் பண்றாரு. பட் ஒயிட் வந்து அதை முடிச்சு வைக்கிறாங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் குயின் டெக்ஸ் C6 செக் வருது. இப்ப கிங்குக்கு பேஸ் ரேங்க்ல எங்கேயுமே இடம் கிடையாது. சோ கிங் கீழே தான் வந்தாகணும். சப்போஸ் நீங்க ரூக்கை வச்சு பிளாக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ரூக் D1 ப்ளே பண்ணலாம். ரூக் D1 ப்ளே பண்ணி இந்த ரூக்கையே வந்து அட்டாக் பண்ணலாம். நீங்க என்னதான் பிஷப்பை குறுக்குல போட்டாலுமே இந்த இடத்துல சிம்பிளா ரூக் டெக்ஸ் D6 ப்ளே பண்ணிக்கலாம். திருப்பி உங்களால வந்து இந்த ரூக் டெக்ஸ் ரூக் வந்து ப்ளே பண்ண முடியாது. இந்த ரூக் வந்து பின்ல இருக்கு. ஸோ ஒரு ஹெவியான மெட்டீரியல் லாஸ் வந்து ஏற்படும். இந்த ஒரு ரீசனால பிளாக் என்ன பண்றாங்கன்னா இந்த இடத்துல அவருடைய கிங்கே வந்து E7ல போட்டுக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய கிங்க E7ல போட்டதுக்கு அப்புறமா இப்ப பிளாக்கு இருந்த இன்னொரு த்ரெட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த A7 பண்ணா இப்போ ரூக் டெக்ஸ் A7 செக் வருது. ஸோ ரூக் டெக்ஸ் A7 செக்குக்கு அப்புறமா இப்ப நீங்க நல்லா பாருங்க கிங்கால பேஸ் ரேங்குக்கும் போக முடியாது. கிங் வந்து
கீழே தான் வந்தாகணும். அதாவது கிங் வந்து கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆகி தான் ஆகணும். இந்த இடத்துல உங்களால ரூக்கையும் வச்சு பிளாக் பண்ண முடியாது. ஏன்னா குயின் டெக்ஸ் D7 செக் வரும், உங்களுடைய ரூக்கே போயிடும். இந்த ஒரு ரீசனால பிளாக் என்ன பண்றாங்கன்னா கிங் F6 பிளே பண்றாங்க. சோ இந்த இடத்துல வந்து குயின் F3யும் செக் தரலாம். சோ குயின் F3 செக்கு அப்புறமா கிங்கால திருப்பி வந்து 7th ரங்குக்கு போக முடியாது. இந்த ரூக் வந்து சூப்பரா கவர் பண்ணிட்டு இருக்காரு. சோ கிங் வந்து நல்லாவே எக்ஸ்போஸ் ஆயிடுவாரு. பட் இந்த கேம்ல வந்து திவ்யா என்ன பண்றாங்கன்னா குயின் எடுத்துட்டு வந்து இந்த C7 ஸ்கொயர்ல போடுறாங்க. குயினை C7ல போட்டதுமே ரெண்டு முக்கியமான விஷயம். ஒன்னு ரூக்குக்கு அட்டாக் இருக்கு, பிளஸ் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த F7 பானும் வந்து அட்டாக்ல இருக்கு. இந்த குயினை வந்து ரூக் வந்து சூப்பரா கவர் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது பிளாக் உடைய 7th ரேங்க ஒயிட் வந்து சூப்பரா ரூல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல வந்து உங்களுடைய ரூக்கை நீங்க காப்பாத்தி தான் ஆகணும். அதனால இந்த பிஷப்பை வந்து ரிலீஸ் பண்றாங்க பிளாக். சோ இந்த பிஷப்பை ரிலீஸ் பண்ணிட்டு பிளாக் உடைய 2 ரூக்ஸை வந்து கனெக்ட் பண்றாங்க. பட் 2 அட்டாக் இருக்கு இல்லையா, சோ ஒரு அட்டாக் தான் பிளாக் வந்து காப்பாத்தினாரு, இன்னொரு அட்டாக் அவரால் கண்டிப்பா காப்பாற்ற முடியாது. இந்த ஒரு ரீசனால குயின் டெக்ஸ் F7 செக் வருது. இந்த இடத்துல கிங் G5 வராரு. சோ கிங் G5 வந்ததுக்கு அப்புறமா சிம்பிளா பான் மூலியமா ஒரு சூப்பரான செக் வருது. இப்ப கிங் வந்து H6 வராரு. இந்த இடத்துல சப்போஸ் கிங் வந்து H6 வராம நீங்க உங்களுடைய கிங்கை கீழே கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல சிம்பிளா குயின் டெக்ஸ் E6 செக் வரும். குயின் டெக்ஸ் E6 அப்புறமா கிங் வந்து H5 வரணும். கிங் H5 வந்ததுக்கு அப்புறமா குயின் F5 செக் வரும். இப்ப திருப்பி வந்து G5 வச்சு நீங்க பிளாக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல குயின் டெக்ஸ் D5 பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட். சோ இந்த ஒரு ரீசனால கிங் வந்து ரொம்பவே வந்து ஒயிட் உடைய கேம்ப்குள்ள எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது. சோ இந்த இடத்துல வந்து கிங் H6 வராரு. கிங் H6 அப்புறமா இப்ப குயின் டெக்ஸ் E6 செக் வருது. இப்ப சிம்பிளா குயினை வச்சு பிளாக் பண்றாரு. இந்த இடத்துல நீங்க குயினை வச்சு பிளாக் பண்ணாம சப்போஸ் உங்களுடைய கிங்கை திருப்பி நீங்க கீழே இறக்குனீங்கன்னா திருப்பி குயின் F5 செக் வரும். இப்ப நீங்க G5 வச்சு தான் பிளாக் பண்ற மாதிரி வரும். குயின் டெக்ஸ் G5 பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட். அப்படி இல்லையா நீங்க இங்க கிங்கை கீழே இறக்குனீங்கனாலும் இந்த இடத்துல G3 பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு சூப்பரான செக்மேட். சோ எனிவே பாத்தீங்கன்னா பிளாக் உடைய கிங் வந்து செக்மேட் ஆயிடுவாரு. சோ இந்த ஒரு ரீசனால குயினை வந்து குறுக்குல போடுறாரு. சோ குயினை குறுக்குல போட்டதுமே இப்ப குயினை வந்து H3க்கு கொண்டு வந்து ஒரு சூப்பரான செக் தராரு. இப்ப கிங் வந்து G6 மட்டும் தான் போக முடியும், வேற எங்கேயும் போக முடியாது. சோ கிங் G6 போனதுக்கு அப்புறமா குயின் G4 செக் வருது. இப்ப திருப்பி கிங் H6 வராரு. இந்த இடத்துல ஒரு சூப்பரான ஒரு ரூக் லிஃப்ட் பண்றாரு. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரூக்கை நம்ம H3ல போட்டு ஒரு சூப்பரான செக் பேட் வந்து த்ரெட்டன் பண்றோம். இந்த இடத்துல பிளாக் வந்து வேற ஏதாவது ஒரு மூவ் பிளே பண்ணிட்டாரு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல ரூக் H3 வரும். திருப்பி பாத்தீங்கன்னா குயின் வச்சுதான் நீங்க பிளாக் பண்ற மாதிரி வரும். ரூக் டெக்ஸ் H4 பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட். இந்த ஒரு ரீசனால இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல பிளாக் வந்து இந்த G பானை வந்து புஷ் பண்றாங்க. கிங்குக்கு இந்த G6ல ஒரு எஸ்கேப்பிங் ஸ்கொயர் வந்து கிரியேட் பண்றாங்க. இப்போ வந்து சடனா ஒயிட் என்ன பண்றாங்கன்னா குயின் மூலியமா ஒரு சூப்பரான செக் தராரு. இந்த இடத்துல கிங் வந்து G6 தான் போய் ஆகணும். கிங் G6 போனதுக்கு அப்புறமா இப்ப சிம்பிளா பான் மூலியமா ஒரு செக். சோ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த ரூக் வந்து இந்த 7th ரேங்க்ல கிங்க வெளியில வர விடாம சூப்பரா தடுத்துட்டு இருக்காரு. பிளஸ் இப்ப பான் மூலியமா செக் வருது இல்லையா, சோ இந்த ஒரு பான் செக்கையும் பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். கிங்கால எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது பாருங்க. இங்க ரூக் இருக்கிறாரு, பிளஸ் இங்க வந்து குயின் இருக்கிறாரு. சோ இந்த ஒரு ரீசனால நீங்க கண்டிப்பா இந்த பானை டேக் பண்ணி தான் ஆகணும். இப்ப சிம்பிளா குயின் டெக்ஸ் F5 செக் வருது. இந்த இடத்துல கிங் வந்து H6 தான் வந்து ஆகணும். இப்ப சிம்பிளா ரூக் H3 மூலியமா ஒரு சூப்பரான செக்மேட் வந்து டெலிவர் பண்றாங்க. பிளாக் வந்து அட்டாக்க ஸ்டார்ட் பண்ணாங்க, ஒயிட் வந்து இந்த அட்டாக்க வந்து முடிச்சு வச்சாங்க. சோ ரொம்பவே ஒரு பிரமாதமான அட்டாக். நீங்க கேசல் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய பீஸை நீங்க டெவலப் பண்ணாம நீங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அந்த அட்டாக் உங்களுக்கே பெரிய பேக் ஃபயரா வந்து முடியும். பிளஸ் திவ்யாவும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்பவே அழகா அதை வந்து எக்ஸிக்யூட்டும் பண்ணி காமிச்சிருக்காங்க. பிளஸ் இந்த வேர்ல்டு ஜூனியர் செஸ் சாம்பியன்ஷிப் Under-20ல உமன் செக்ஷன்ல திவ்யா தேஷ்முக் பாத்தீங்கன்னா 6 ரவுண்டுக்கு அப்புறமா 5.5 பாயிண்ட்ஸோட லீடிங்ல இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா அவங்க வந்து இதுக்கப்புறமா ரொம்பவே நல்லா ப்ரோக்ரஸ் பண்ணுவாங்க நம்புறோம். ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலா நான் சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.